இதே துலா சார் திரு அகிலேஷ் யாதவ் ஒரு பதிவு போட்டது நம்ம பார்த்துருப்போம். வெற்றி பெறுவது மட்டும் கிடையாது, தோல்வி வரும்போது நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலினோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் பகிர்ந்திருக்காரு. துரைப்பாண்டியன் சொன்ன மாதிரி யாருமே சொல்லாதத திரு மு.க. ஸ்டாலின் சொன்னார். பிரதமர் வேட்பாளராக திரு ராகுல் காந்தி முன்னிறுத்துகிறோம் அப்படிங்கிற சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது நீங்க வெற்றி பெற்றனோ நன்றி கூட சொல்லாம நீங்க போயிட்டீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தமாக திமுக இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வருத்தமும் நியாயமானதுதான். நீங்க உடனடியே போயிட்டு நாங்க அடுத்து இந்த தேர்தல் மட்டும் இந்த ஆட்சி மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே சப்போர்ட் அப்படிங்கிறது அது 2019 ராகுல் காந்தியை பற்றி மாண்புயர் ஸ்டாலின் அவர் சொன்ன போது ராகுல் காந்தி என்ன சொன்னார்ங்கிற பதிவை நான் வச்சிருக்கேன், படிக்கிறேன். சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போகிறேன். 2019 21 இல்ல, விரைவில் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போகிறார், அதற்காக நாம் உழைக்க வேண்டும். ராகுல் காந்தி பக்கத்திலே திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதற்கு இதெல்லாம் பரஸ்பரம் தலைவர்கள் சொல்வது உங்களுக்கு நன்றாக தெரியும். 1971 காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு என்ன செஞ்சிச்சுன்னா முழுமையாக திமுகவுக்கு சட்டமன்றத்தை விட்டு கொடுத்துச்சு, 10 பாராளுமன்ற இடங்களை வாங்குச்சு. அன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு மன்னர் மானிய ஒழிப்பு, தேசியமயமாக்கலாம் இந்திரா காந்தி செஞ்சு அவங்களுக்கு ஆதரவாக கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் 96 மூப்பனார் அவர்கள் என்ன செஞ்சார்னா நம்முடைய முதல்வர் கலைஞருக்கு அவர் ஆகணும்னு சொன்னார். அப்ப கூட கூட்டணியை பத்தி கேட்கல. அவங்களும் 40 இடத்துல ஜெயிச்சாங்க, 20 பார்லிமெண்ட்ல ஜெயிச்சாங்க. திமுக ஆளுன்னு சொன்னாங்க. நாங்க அதுக்காண்டி எங்களுடைய ஆதரவு அன்னைக்கு ரஜினிகாந்த் ஆதரவு இருந்துச்சு, அதனால நாங்கன்னு சொல்லல. அதே மாதிரி 2006 மீண்டும் கலைஞர் வரும்பொழுது அவங்க 96 இடம் தான் இருந்தாங்க, காங்கிரஸ் தான் ஆதரவு கொடுத்துச்சு. 2013 எங்க 2 பேருக்கு உறவு போச்சு. உறவு போன பிறகு கனிமொழி அவர்களுக்காக வேண்டி திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள்கிட்ட கேட்குது, எங்களுக்கு உங்க 5 சீட் ஆதரவு கொடுங்கண்டு. அந்த நேரத்தில் சோனியா காந்தி அவர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. நாங்கள் சேர்வதும் பிரிவதும் எங்கள்கிட்ட உள்ளது. நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது காங்கிரஸ் அவருக்கு அன்னைக்கு கலைஞருக்கு தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்திராவின் மருமகளே வருகன்னு சொன்னதும் அவங்க. காங்கிரஸ் தேவைப்பட்டதுனால தான் அவங்க 28 இடம் கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒவ்வொரு இடம் குறைச்சது உங்களுக்கு தெரியும். ஏன் காங்கிரஸுக்கு 3 இடம் கொடுத்தாங்க? காங்கிரஸ் இருந்தால்தான் அவர்களால் தொடர்ந்து அவர்களால் வெல்ல முடிந்தது வரலாறு. காங்கிரஸ் இல்லை என்று சொன்னால் காங்கிரசும் 0, திமுகவும் 0. 2060 இடங்கள்லாம் கொடுத்து பெரிய தோல்வி அடைந்தது இருந்தது வரலாறு தானே. பாருங்க, ஏன் கொடுப்பாங்களா சும்மா? நீங்க ஒரு தலைவராக இருந்தா கொடுத்துருவீங்களா தூக்கி? ஏதாவது இருந்தா தானே கொடுப்பீங்க. ஏன் 110 இடம் கொடுக்கலையா? திமுக 110 இடம் அப்ப மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களுக்கு எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும். திமுகவை பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும் அப்படி பிடித்தார்கள். நாங்க அவங்களோட இருந்தோம். அவர்கள் மைனாரிட்டியாக திமுக பெற்ற வெற்றிக்கு எல்லாமே காங்கிரஸ் தான் காரணம்ன்றீங்க. காங்கிரசும் காரணம், காங்கிரஸ் வெற்றிக்கு திமுகவும் காரணம். இவ்வளவு விஷயம். இன்னைக்கு 59 இடங்கள்ல திமுக வெற்றி பெற்றிருக்குன்னா நாங்களும் இருக்கோம். அதுக்கு காரணம் நாங்கள் இருக்கோம், கம்யூனிஸ்ட் இருக்கு, ஐஎம்எல் இருக்கு, எல்லாம் இருக்காங்க. அதனால ஒட்டுமொத்த காங்கிரஸ் பெற்ற இடங்கள் திமுக காரணம் இல்லையா? எப்படி காங்கிரஸ் இப்ப வெற்றி பெற்ற இடங்கள் நான் சொல்ல வர்றேன். அதுக்கு பேர் தான் பரஸ்பரம் சொன்னேன். நாங்க 5 இடம் பெற்றிருக்கோம், அவங்க 59 இடத்துக்கு நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோம், 5 இடத்துக்கு அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்படி வச்சுக்கோமா? அதனால இதையெல்லாம் ஒரு பரஸ்பர ஆதரவு தாவேகா போறது எப்படி மக்களுடைய தீர்ப்பு மதிக்கிற மாதிரி? எப்படி திமுக ஆதரவு வாங்கிட்டு தாவேகா போறது எப்படி மக்களுடைய தீர்ப்பு மதிக்கிற மாதிரி? உங்களுக்கு திரும்ப சொன்னேன். ப்ரீ போல அலையன்ஸ் கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி. தேர்தல் கூட்டணி என்பது அந்த தேர்தலோட முடிஞ்சிடும். தேர்தலுக்கு பிறகு இருக்காது. ஆதரவு தான் கொடுப்பாங்க. ஆதரவு கொடுக்காம போகலாம். எத்தனையோ கட்சிக்கு கூட்டணியில இருந்து ஆதரவு விட்டு விலக்கி இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தேன் இல்லையா? செல்வி ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமா? வாஜ்பாய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாங்க. ஜெயிச்சவங்க செல்வி ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க? ஒரு டீ பார்ட்டியில அந்த வாஜ்பாய் ஆட்சியை க்ளோஸ் பண்ணாங்க. காங்கிரஸோட இணைந்து மதசார்பற்ற வாக்குகளை திமுக வாங்குச்சு 1998 99. உடனடியாக என்ன செஞ்சாங்க? வாஜ்பாய்கிட்ட போய் பாச்சு, நாங்க என்ன துரோகம் சொன்னோமா, கயமைன்னு சொன்னோமா? சொல்லலையே. இதே வாஜ்பாய்க்கு வாஜ்பாயுடைய கூட்டணிக்கு கம்யூனிஸ்ட் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. வாஜ்பாய் அத்வானி அவர்கள் நம்முடைய வாஜ்பாய் மந்திரியா இருந்து. அதனால எல்லாரும் உத்தமன்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம இன்னைக்கு நிலைமை என்ன? கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் இவ்வளவு மனம் திறந்து ஆதரித்தார்கள் தாவேகாவை? அவங்களுக்கு உண்மை தெரியும். 108 இடம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஆதரவு கொடுத்தது ரொம்ப தெளிவா இருக்காது. உண்மையிலே கம்யூனிஸ்ட் மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேண்டாங்கிற இப்ப உறுதியா இருக்காங்க. திரும்பவும் அவங்க பாஜக வரக்கூடாதுங்கிற தாவேகாக்கு ஆதரவு, மற்றபடி திமுக கூட உறுதியா இருக்காங்க. மீண்டும் சொல்றேன்,
மந்திரி சபை வேணுமா வேணாமாங்கிறது அவங்க முடிவு. அதனால நான் அவங்கள போய் நான் குறை சொல்ல முடியாது. வேணாம்னு ஏன் சொல்றாங்கன்னு நான் திட்டினேன். நான் கம்யூனிஸ்ட் திட்டல. ஏன் அவங்க இத்தனை கோடி பணம் வாங்குறாங்க நான் என்னைக்காவது பேசியிருக்கேன்? பேச மாட்டேங்க. அதனால ஒரு கட்சியை இழிவுபடுத்துறது கேவலப்படுத்துறது எளிது. அப்புறமா நான் அந்த கட்சியை ஆதரிக்கிறேன், நான் பாசமா இருக்கேன்னு சொல்றது வேற. எப்பவுமே நேர்மையா உண்மையா நம்ம இருக்கணும். திடீர்னு வாய் இருக்கிறதுனால எப்படிலாம் திட்டிட்டு போகக்கூடாது, வசப்பாடக்கூடாது. நான் தொடர்ந்து சொன்னேன். கடந்த தேர்தலில் 3 மாசமா காங்கிரஸை பத்திரிகையாளர்கள் போர்வையில திமுக ஆதரவு செய்யணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேவலப்படுத்தினாங்க. இந்த சீட்டு கூட கெடுத்தோம், அதிகாரம் வந்துச்சுலையா, தாவேக்கு ஆதரவு சிலர் போன நேரத்தில் நான் அப்போ கூட சொன்னேன், இது திமுக கூட்டணிக்கு கெடுதலுங்க, திமுக கூட்டணிக்கு மோசங்க, திமுகவுக்கு ஆதரவு செய்யறோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேவலப்படுத்தாதீங்க. காங்கிரஸ்காரர்கள் திமுக ஓட்டு போட மாட்டாங்க, திமுக காரர்கள் காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டாங்க. இதை படிச்சு நான் ஒவ்வொரு டிவில வாரத்துக்கு 5 நாள் கத்தி இருக்கேன். ஆனா அதையும் தாண்டி ஆசை எப்படி இருந்துச்சு, திமுகவை பாராட்டுறது காங்கிரஸை கேவலப்படுத்துறது பல பேருக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதன் விளைவு என்னங்க? அந்த விளைவை இன்னைக்கு சந்திக்கிறோம். ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தாரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அந்த ஆட்சி இன்னைக்கு போச்சு. என்ன காரணம்? இந்த மாதிரி குறுக்குத்தனம் பேசுறது, ஊடகத்தில் கேவலம் பண்றது, சமூக ஊடகங்களை அசிங்கப்படுத்துறது. இந்த மாதிரி கேவலம் அசிங்கப்படுத்தினா அதன் விளைவு என்ன ஆகும்? 2 கட்சிக்கு மட்டுமல்ல, இது கூட்டணி கட்சி அத்தனை பேரும் 5 இடம் வாங்கினவங்க 2 தான் வாங்கினாங்க, 6 இடம் வாங்கினவங்க 2 தான் வாங்கினாங்க, 8 இடம் வாங்கினவங்க 2 தான் வாங்கினாங்க, 10 இடம் வாங்கினவங்க 1 தான் வாங்கினாங்க. அதனால உண்மையை புரிஞ்சுக்கணும். இப்போ திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தா இந்த மாதிரி நீங்க பேசியிருப்பீங்க. பேச வராங்க. அதுக்கு பேங்க நான் என்ன கேட்கிறேன், திமுக கூட்டணி 108 இடமோ 110 இடம் வந்திருந்தா கம்யூனிஸ்ட் ஆதரிச்சிருக்குமா, காங்கிரஸ் ஆதரிச்சிருக்குமா, முஸ்லீம் லீக் ஆதரிச்சிருக்குமா? சிந்திக்க வேணாம். பேசுறது மீண்டும் மீண்டும் மக்கள் விரோத பேச்சு. மக்கள் ஏன் 108 கொடுத்தாங்க? மக்கள் திட்ட முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விரோத பேச்சு இல்ல, மக்கள் விரோத மக்களுக்கு சொல்றேன். காங்கிரஸ் ஓட்டு போட்டவங்க தாவேக்க வரக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க கிடையாது. நீங்க பெற்ற ஒவ்வொரு இடமும் தாவேக்க வரக்கூடாதுங்கிற அடிப்படையில் இடம். இது அப்போ மக்கள் விரோதமான முடிவு. இதுதான் புத்திசாலித்தனமான பேச்சு அல்ல. தேர்தல் கூட்டணின்னு நான் சொல்லிட்டேன். தேர்தல் முடிஞ்சிருச்சு. இல்ல இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. தேர்தல் கூட்டணி, தேர்தலுக்கு பிறகு கூட்டணி மாறலாம், தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி மாறலாம், இதெல்லாம் விடுங்க. காங்கிரஸ் ஓட்டு போட்டவங்க தாவேக்க வரக்கூடாது, அதிமுக வரக்கூடாது, காங்கிரஸ் கூட்டணி திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டாங்க. இப்போ நீங்க அந்த ஓட்டை வாங்கிக்கிட்டு யார் வரக்கூடாதுன்னு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றது திமுக மக்களுடைய தீர்ப்பை அவமதிக்கிறதா இருக்காதா அப்படிங்கறத கேள்வி. திமுக ஜெயிச்சுச்சா, 110 இடம் வாங்குச்சா? இல்ல, கொஞ்சம் யோசிக்கணுங்க. அதான் நீங்க மக்கள் விரோதின்னு நான் சொல்ல வரேன். மக்கள் 108 இடங்களை கொடுத்தவங்கள ஒட்டுமொத்த மக்களை நீங்க கேவலமா பேசுறீங்களா, அசிங்கமா பேசுறீங்களா? நான் கேட்கிறேன். அப்ப மக்கள் சக்தி தாங்க முக்கியம். இதை அறியாதனால தாங்க நாம இந்த பின்னடைவை சந்திச்சிருக்கோம். மக்கள் எடுக்கிற முடிவு தாங்க முடிவு. அவங்க தாங்க இறுதி எஜமானர்னு பேரறிஞர் அண்ணாவும் சொன்னாரு, பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாரு. அதனால இன்றைக்கு மக்கள் தாவேக்காக 108 தான் கொடுத்தாங்க, ஆட்சி அமைக்கலாம் கொடுக்கல. நான் கேட்கறது, இன்னொரு கட்சிக்கு 108 கொடுக்கல, காங்கிரஸுக்கு 108 கொடுக்கல, கம்யூனிஸ்டுக்கு கொடுக்கல, அதிமுக கொடுக்கல, திமுகவுக்கும் கொடுக்கல. கொடுத்தது 108 அவங்களுக்கு மட்டும்தான். ஏன் இது விளக்கம்? இப்ப நம்ம பேசிக்கிறதுக்கு நம்மள விட விளங்கி இருக்காங்க மக்கள். நாம தான் விளங்காம பேசிட்டு இருக்கோம். நம்ம விளங்காம போயிடுவோம். நம்ம விளங்காம பேசினா விளங்காம போயிடுவோம். அதனால நான் பேசுற விஷயம் மக்கள் எவ்வளியோ அவ்வளிதான் நம்ம போக முடியும். நீங்க மாற்று வழியில போக முடியாது. நீங்க என்னன்னாலும் பேசலாங்க, வாய் இருக்கிறதுனால பேசலாம். இன்னைக்கு மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 108 இடம் கொடுத்திருக்காங்க. 98 கூட யாருக்கு கொடுக்கல, 80 இடம் கூட யாருக்கு கொடுக்கல. கொடுத்தது எவ்வளவுங்க? 59, 47. இந்த 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணா கூட முடியாத ஒரு சூழலும் வந்துச்சு. அப்படிலாம் வந்துச்சா இல்லையா? அதுக்கு பேர் சந்தர்ப்பம். சந்தர்ப்பம்ங்கிறதா முக்கியமா ஒழிய அந்த சந்தர்ப்பம் வாதமாவும் இருக்கலாம், சேதமாவும் இருக்கலாம், அது பேதமாவும் இருக்கலாம். ஆக சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம். அதுல நியாயம் இருக்கணும். நான் அவர் 2 இடமா போய் மாண்புமிகு முதல்வர் விஜய் போய் கேட்டாருன்னா, ஏன் மொத்தம் 47 இருக்கு, கேட்டு வாங்க தெரியாதா? 27 பேர் நம்மளை சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற அவருக்கு தெரியாதா? அதை தாண்டி அவர் நிக்கிறார் சொன்னா இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? சப்போர்ட் பண்ணாரு, ஏத்துக்கிட்டா விஜய்க்கு பின்னாடி விஜய்க்கு தெரியும். பிஎம்சிஏ எதுக்குறோம், இருமொழி கொள்கையை நாங்க ஆதரிக்கிறோம் இன்றைக்கு அவர் சொல்லி இருக்காரு. இன்னைக்கு அதாவது அம்மா உணவு திட்டத்தை ஆதரிக்கிறாரு. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகையை கொடுக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு உரிமை தொகை ஏற்கனவே கொடுத்திருந்தது சார், 2500 கொடுக்கிறேன்னு சொன்னாரு. அது மட்டும் நீங்க சொல்லுங்க. அதை நிறுத்தினா நிறுத்த முடியும். அதான் ஆச்சு. ஒரு திட்டத்தை நிறுத்தணும்னா நிறுத்த முடியும். தாலிக்கு தங்கம் யாருக்கு நஷ்டம்? நிறுத்தினா யாருக்கு பின்னாடி? சார் இங்க கொஞ்சம் கேளுங்க சார். ஒரு திட்டத்தை தொடர்வதும் நிறுத்துவதும் அந்த ஆட்சியுடைய அதிகாரம்.
நினைச்சா செய்ய முடியும். அதையும் தாண்டி அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா அவர் என்ன சந்தோஷப்படுறாரு பாருங்க. போன ஆட்சியில பண்ணது தொடர்ந்தது பெரிய சாதனை நீங்க சொல்றீங்க. இது சரியானதா? இப்போ விஜய் என்ன சொன்னார், 2500 சொன்னார். நீங்க அது கொடுத்திருந்தாருன்னா நீங்க அது சாதனை சொல்லலாம். போன ஆட்சியில தாலிக்கு தங்கங்கிறத நிறுத்தினாங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? பல திட்டங்கள் லேப்டாப் ஆரம்பத்தில் நிறுத்தினாங்க. ஒரு ஆட்சி நினைச்சா செய்ய முடியுங்க. அதுதான் சார் நான் சொல்றேன். நீங்க இது சாதனை சொல்றீங்களா சார்? பாருங்க, இது சாதனை. போன ஆட்சியில் நடந்த ஒரு நேரத்துல கண்டினியூ பண்ண சாதனையா நிறுத்தி இருக்காங்க. ஒரு பத்திரப்பதிவு ஆபீஸ்ல நம்ம போய் லட்சக்கணக்கான ரூபாய் வரி கட்டுறோம், சீட்டு உட்கார்ந்து கிடக்குது, அதை கொடுக்குறாங்க. ஒரு வாரத்துல 21 வயது குறைவான மதுபான கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு வந்தவன பெரிய சாதனை. அது கடந்த இருந்த ஒரு நடைமுறை தான். 1000 ரூபாய் வந்து முதல்வர் பாராட்டாரு. எங்கள் திட்டம் தொடர்ந்து, திராவிட மாடல் தொடர்ந்து சொல்றாரு. அந்த பெருந்தன்மை எல்லாருக்கும் வரணும் சார். அது பெருந்தன்மையினால் மட்டும் இல்ல. நீங்க அன்னைக்கு ஏப்ரல் 15க்குள்ள 1000 ரூபாய் கொடுக்காம இருந்திருந்தா தமிழ்நாட்டுல கொந்தளிப்பு ஏற்பட்டு இல்ல. நான் கேட்ட கேள்வியை தவிர எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாரு. இந்தியா கூட்டணி இப்ப எங்க இருக்குன்னு நான் கேட்டேன். முன்னேறுகின்றவர் திரு மு க ஸ்டாலின். நல்ல ஞாபகம். தமிழ்நாட்டுல உருவாக்குறாங்க இல்ல, நிதிஷ்குமார் இருந்தாரு இல்ல, அதனால இந்தியா கூட்டணி கண்டு போல. இந்தியா கூட்டணி ஒண்ணு உண்டு, அது அகில இந்திய லெவல்ல. எப்படி கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தெரியல. கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்னங்க 2 பேரும் இந்தியா கூட்டணி 2 பேரும் நின்றமா இல்லையா? எங்க போச்சு இந்தியா கூட்டணி? முற்போக்கு சிந்தனை அங்க குழப்பத்தை ஏற்படுத்தி காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் ஒரு மாநில கட்சி. நல்லா ஞாபகம் மாநில கட்சிகள் இல்லாமல் இந்தியா கூட்டணி எங்கே நிற்கும் காப்பாற்றுவதற்கான ஒரு கேள்வி. காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிராக வந்தாங்க. இந்தியா கூட்டணி இருந்தா இல்லையா? என்னங்க இந்த இப்போ